மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேரும் ஜாலியா ஊர் சுத்த போயிட்டாங்க. அந்த நேரத்துல நம்ம விஜய் பத்தின கையடிப்பட்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நம்ம மல்லி பத்தின விஜய் வந்து விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டாங்க. ஆனா இந்த ரஞ்சிதா பாத்தீங்கன்னா அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு விஜய்க்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரஞ்சிதா இல்ல. இப்ப மல்லி செய்யறா அப்படின்ற விஷயத்த கேட்டது ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டாங்க. ராஜேஸ்வரி கிட்ட போயிட்டு புலம்புறாங்க, ராஜிச்சித்தி என்ன நடக்குது, விட்டாவை என் மாமாவை கடைசி வரையும் அவளே கூட இருந்து பொண்டாட்டியாவே வாழ்ந்துருவா போல இருக்கு, நான் இருக்க வேண்டிய இடத்துல அவளா இருந்துட்டு இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு என்ன உயிரோட இருக்க சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த ரஞ்சிதா வந்து கேக்குறாங்க. உன் அம்மா மாதிரி நீ ஏமாலியா இருக்காது, அப்படிதான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி சொல்றாங்க. ஆனா ரஞ்சிதா பாத்தீங்கன்னா ஆமா ராஜிமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு பின்ன நான் இதே வீட்டுல இருப்பேனா, நான் இருந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா புலம்புறாங்க. இதுக்கப்புறம் தான் ராஜேஸ்வரி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது மாமாக்கு கையடிப்பட்டிருக்கு, தன்னோட சொந்த புருஷன் மாதிரியே இந்த மல்லி வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட ராஜேஸ்வரி வந்து சரி ராஜி நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் போயிட்டு விஜய் கிட்ட இப்பவே கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் பத்தினா ரெஸ்ட் ரூம் போறதுக்காக எந்திரிக்கிறாரு. அவரால் எந்திரிக்கவே முடியலங்க, கீழே விழுற மாதிரி போயிடுறாங்க. கரெக்டான சமயத்துல நம்ம மல்லி வந்து காப்பாத்தி ஏங்க இப்படி பண்றீங்க, உங்களுக்கு ஹெல்ப்னா கண்டிப்பா எங்களை கேளுங்க அப்படின்ற மாதிரி மல்லி சொல்றாங்க. இதுக்கப்புறம் விஜய்க்கு கட்டெல்லாம் அழுத்தி விட்டு அவங்களுக்கு தேவையான வேலைகள் எல்லாமே வந்து நம்ம மல்லி தாங்க பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்காங்க. உடனடியா இந்த ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா விஜய் கூப்பிட்டு விஜய் என்னாச்சு விஜய் என்ன பண்ணிட்டு இருக்க, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க, விஜய் என்ன உன்னோட சொந்த மனைவியாவே நினைச்சிட்டியா, அதனால தான் வந்து டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கியா, நான் ஸ்ட்ரைட்டாவே கேட்கிறேன் மல்லிக்கு உன்னோட இடத்துல என்ன மாதிரி ஒரு இடத்த கொடுத்துருக்க, உனக்கு பொண்டாட்டியா இடத்த கொடுத்துருக்கியா இல்ல உங்களுக்கு பணிவிடை செய்யறதுக்காக ஒரு வேலைக்காரியா வச்சிருக்க, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி வந்து விஜய் கிட்ட கேட்கறாங்க. விஜய் வந்து இல்லக்கா என்னக்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க, வெண்பாக்காக தான் மல்லி வந்து இங்க இருக்கா, இது எல்லாமே ரஞ்சிதாவோட வேலையா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்பவே நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாத்தீங்கன்னா ரஞ்சிதாவை அடிக்கிறதுக்காக போறாருங்க. அதோட விட்டுட்டாரு, 4 அறை கொடுத்திருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். விஜய்க்கு எந்த ஒரு பணிவிடை செய்யறதுக்கு இந்த ரஞ்சிதாவுக்கு தோணல, ஆனா செய்யறவங்களையும் வந்து கெடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ரஞ்சிதா. இது மட்டும் இல்லாம விஜய் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க, அக்கா இதை பத்தி இனிமே நீங்க என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, வெண்பாக்காக தான் அவ வந்து எல்லாமே செஞ்சுட்டு இருக்கா, சோ அந்த 2 நாள் நீங்க இல்ல அந்த நேரத்துல அவ தான் என்ன விழுந்து விழுந்து பாத்துக்கிட்டா, அவ இல்லாம வேற யாரு என்ன பாத்துப்பாங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ராஜேஸ்வரிக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்றாங்க. இதுக்கப்புறமா ராஜேஸ்வரி ரஞ்சிதா விஜய்க்கு ஹெல்ப் பண்ண போறாங்களா இல்ல நம்ம மல்லி தான் விஜயை பார்த்துட்டு போறாங்களான்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.